அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் விட்டுருக்கான். குரூப் 2 ரிசல்ட் வந்து விட்டுருக்கான். சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அசாக பார்த்திங்கன்னா பாருங்க தேர்வு முடிவுகள் 28/9/2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாமோட தேர்வு முடிவுகள் தனித்தனியாக விட்டுருக்கான். குரூப் 2க்கும் குரூப் 2ஏவுக்கும் தனியாக விட்டுருக்கான். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து குரூப் 2 ரிசல்ட்டு. ஃபஸ்ட்டு குரூப் 2 பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ குரூப் 2 பற்றி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ போஸ்ட் இது. ஸோ தமிழ் பார்த்திங்கன்னா 28/9 எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. அதற்கு ரிசல்ட் வந்து விட்டுருக்கான். இதில் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து விட்டுருக்கான். சரிங்களா? இதை வந்து ஒரு போஸ்ட்டுக்கு 1:10 விட்டுருக்கான். ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் வந்து கூப்பிட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் எப்படி வந்து பிரிச்சுருக்காங்கன்னா பாருங்கள், லிஸ்ட்டு 1 வந்து எல்லா போஸ்ட்டும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன போஸ்ட் இருக்குது நம்ம பார்த்துடலாம் அதில். ஸோ 15/7 வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 13/8 வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. 28/9 எக்ஸாம் நடந்துச்சு. சரிங்களா? அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா பாருங்கள், போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 50, ஓகே, ஒரு 595 அரௌண்ட் வந்து ஒரு 650 அந்த அளவுக்கு வந்து வேக்கண்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்ல. ஐ திங்க் அரௌண்ட் 1115 நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அத்தனை போஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம் எழுதணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு, என்னென்ன போஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், எல்லாத்துக்கும் இது ஏஜ் லிமிட்டடு. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்ன்றதுனால உங்களுக்கு அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர், ஓகேங்களா? அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் இந்த ஒரு போஸ்ட் இருந்துச்சு குரூப் 2ல். ஏஐன்னு சொல்லுவாங்க. எல்எஃப் ஆடிட்டில் ஏஐன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜேஇஓ, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு தனியாக இருக்குது, நான் டிஃப்ரெண்ட் ஏபிள்டுக்கு தனியாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதே போல் அடுத்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர், பிஓ சொல்லுவாங்க, ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ். அண்ட் தென் ப்ரொபேஷன் ஆஃபீஸர்லேயே வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர்ஸ் இருக்காங்க. அடுத்து சப் ரிஜிஸ்ட்ரார் கிரேட் 2, அது ஒரு நல்ல அருமையான போஸ்ட், சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட்டு. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டு, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டு. அதே மாதிரி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஏஎஸ்ஓ போஸ்ட் இருக்குது. அடுத்து ஃபாரஸ்டர் போஸ்ட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இத்தனை போஸ்ட் வந்து உங்களுக்கு குரூப் 2ல் வந்துடும். அடுத்து குரூப் 2ஏல பார்த்திங்கன்னா எல்லாமே அசிஸ்டன்ட் போஸ்ட் வரும். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது. அடுத்து சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்ஸ், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில். அடுத்து வந்து சூப்பர்வைசர், ஜூனியர் சூப்பரண்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர்ஸ், கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் இன்ஸ்பெக்டர்ஸ். அந்த மாதிரி வந்து குரூப் 2ஏ போஸ்டர்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் இப்போ ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குரூப் 2ஏ பார்த்துருவோம். இப்போ குரூப் 2ஏ பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், குரூப் 2 பாருங்கள். ஓகே, குரூப் 2 ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ குரூப் 2 பார்த்திங்கன்னா ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, சரி குரூப் 2ஏ இது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 8/2 நடக்கும். ஓகேங்களா? 8/2 எக்ஸாம் நடக்கும். பேப்பர் 1 டிஸ்கிரிப்டிவ் தமிழ் எலிஜிபிலிட்டி, பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு ஆஸ் யூஷுவல் டிஎன்பிசி மாடல் 8/2 OMR பேஸில் உங்களுக்கு அப்ஜெக்டிவில் நடக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன முக்கியமானதுன்னா 150 ரூபாய்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இப்போ யாரெல்லாம் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ, இந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்துருக்கு இல்லையா, 150 ரூபாய்க்கு வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். என்னைக்குள்ளே கட்டணும்னா 23/12 29/12 நீங்கள் உங்கள் ஒன் டைம் ஐடியை யூஸ் பண்ணி டிஎன்பிசி லாகின்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிடணும். ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும். அதனால் தயவுசெய்து கரெக்டாக ஃபீஸ் பே பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட். லிஸ்ட்டு 1 விட்டுருக்கான் ஆல் போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? இது வந்து குரூப் 2ஏக்கு. ஓகே, அப்போ குரூப் 2ஏக்கு இத்தனை பேருக்கு வந்து விட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் எல்லாமே வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்து குரூப் 2ஏல எழுதுவாங்க. அதே போல் அடுத்த குரூப் 2 பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் பார்த்திங்கன்னா பாருங்கள், அதே மாதிரி தான் இன்டர்வியூ போஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த 150 ரூபா பே பண்ணிடணும். 8ஆம் தேதி எல்லாத்துக்கும் காமனாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? டிஸ்கிரிப்டிவில் இருக்கும். ஓகேங்களா? அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட்டு குரூப் 2ஏ பாஸ் பண்ணவன் குரூப் 2 பாஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே 8ஆம் தேதி 8/2
டிஸ்கிரிப்டிவ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரூப் 2A பாஸ் பண்ணவங்களுக்கு 8ஆம் தேதியே 2 எக்ஸாம் இருக்கும். காலையில் தமிழ் எலிஜிபிலிட்டி, மதியம் அப்ஜெக்டிவ் டைப்பில் 200 கொஷின்ஸ் எக்ஸாமு. இன்டர்வியூ போஸ்ட்டு பாஸ் பண்ணவனுக்கு காலையில் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் மதியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது. அதுக்கு பதிலாக 22ஆம் தேதி ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் டிஸ்கிரிப்டிவில் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, சரிங்க. குரூப் 2ல் மதியம் நடக்கும். 8-2 மதியம் தமிழ் எலிஜிபிலிட்டி நடக்கும். ஓகேங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2Aல பார்த்திங்கன்னா போகிறது குரூப் 2Aலையும் ஓகே ஏன் தான் FN வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம குரூப் 2 எழுதுகிற மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்பில் ஓய்மறுத்தல் நடக்கும். மதியம் வந்து டிஸ்கிரிப்டிவ் எழுதுவீங்க. இந்த குரூப் 2A உடைய குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் பாஸ் பண்ணணும். தமிழ் எலிஜிபிலிட்டி டிஸ்கிரிப்டிவில் எழுதுவோம். ஓகேங்களா, இதுவும் ஆஸ் யூஷுவல் 23/12 21/12க்குள்ளே வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டிடுவோம். அதே 150 ரூபா தான். இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட்டுக்கு 10 மெம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 1:10 வந்து கூப்பிட்ருக்கான். ஓகேங்களா, 1:10 வந்து கூப்பிட்ருக்கான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து விட்டுருக்கான். என்னென்னா பாருங்கள், லிஸ்ட்டு 1 வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், லிஸ்ட் 1 வந்து ஆல் போஸ்ட்டுக்கு. அடுத்து வந்து லிஸ்ட்டு 2 வந்து பார்த்திங்கன்னா JEO ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃபிசிக்கலி சேலஞ்சர்ஸ்க்கு மட்டும் இந்த போஸ்ட்டு லிஸ்ட்டு 2ல் வரவங்க. அடுத்து லிஸ்ட்டு 3ல் வந்தவங்க பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டைன் கார்பரேஷன் லிமிடெட் ஃபாரஸ்டர் போஸ்ட்டு மட்டும் இது லிஸ்ட்டு 3. அடுத்து லிஸ்ட்டு 4 பார்த்திங்கன்னா அதே ஃபாரஸ்டரில் ரிசர்வ்டு ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும் இது வந்து லிஸ்ட்டு 4 விட்டுருக்கான். சரிங்களா, ஸோ எல்லாமே பக்காவாக டீட்டெயில்டாக பிரித்து விட்டுருக்கான். ஸோ நீங்கள் இதை கரெக்டாக பார்த்து யார் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளிகபிளோ அதை பார்த்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா, ஸோ 8ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி தேர்வுகள் நடைபெறும். நல்லபடியாக தேர்வு எழுதுங்க, கட்டாயமாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஆல் த வெரி பெஸ்ட். அனைவருக்கும் தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.